பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் ஈரான் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பாகிஸ்தான் உலகத்தோடைய பயங்கரவாத ஃபேக்டரி. என்னதான் இவங்க அசிம் முனீரை ஒரு பெரிய அமைதி புறான்னு இவங்களுடைய ரத்தம் தோய்ந்த அந்த யூனிஃபார்மை செலவையை போட்டு ஒயிட் வாஷ் பண்ண நினைச்சாலும் இந்த இடத்துல அது நடக்க போறதில்லை அப்படின்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தானை அமெரிக்கா பயன்படுத்துவாங்க அப்படின்ற அந்த ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னோம். அதன் பிறகு ஈரானுக்கு எதிராக இவங்களுடைய மிலிட்ரி பேஸஸை, குறிப்பாக பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏர்பேஸை அமெரிக்காவுடைய கண்காணிப்பு ட்ரோன்கள் தரையிறங்கிறதுக்கும் பிறகு அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் பயன்படுத்தினாங்கன்ற செய்திகள்லாம் அரசல் புரசலாக வந்துச்சு. இப்போ ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி தஸ்னீம் ஏஜென்சி அஃபிஷியலாகவே ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க. இதுதான் இங்கே அதிர்ச்சிகரமான செய்தி. பாகிஸ்தானுடைய மாடஸ் ஆப்பரண்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிஏ அதிகாரி பதிவு போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷியா இருக்கக்கூடிய மிலிட்டன்சி குரூப் மற்றும் பயங்கரவாத அமைப்புகள் அவங்கள ஆப்கானிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துறது. அதே மாதிரி இவங்களுடைய இந்த சுன்னி பிரிவு இருக்கக்கூடிய அந்த ஜிஹாதி எலிமெண்ட்ஸு அவங்களுடைய மிலிட்டன்சி குரூப்பை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க அப்படின்றதும் இவங்களுடைய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் ஆதில் அவர்கள் பேசும்போது, ஈரான் அதாவது சவுதிக்கு அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளில் ஷியா பிரிவு வீரர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுதி அழுத்தம் கொடுத்ததாகவும், அதை இவங்க ஏற்று அந்த போன 13,000 படைப்பிரிவுகளில் ஷியா பிரிவு வீரர்கள் யாருமே இல்லை, இராணுவ வீரர்கள் அப்படின்ற அதிர்ச்சிகரமான செய்தியும் அவர் தெரிவிக்கிறார். இப்போ இந்த ரெண்டோட இது நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் பார்டரில் சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்னு நம்ம இதை சொல்லுவோம். இதோட லொக்கேஷன் ராஸ்க் அப்படின்ற இடம் ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஈரானுடைய கமாண்டோ படைப்பிரிவினர் மற்றும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது ராஸ்க் மாவட்டம் சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. இவங்க தாக்கி தூக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ் உல் ஜும் மற்றும் ஜெய்ஷ் அல் அதல் அப்படின்றது. இது பீப்புள் ஃபைட்டர்ஸ் ஃப்ரண்ட். எப்படி இந்த பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு அந்த மத அடையாளத்தை அழிச்சிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், காஷ்மீர் டைகர்ஸ்னு பேர் வச்சாங்களோ, அதே பாலிசியை இவங்க ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. பீப்புள்ஸ் ஃபைட்டர்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றது. இது ரெண்டு அமைப்புமே, ஜெய்ஷ் அல் அதல் மற்றும் ஜெய்ஷ் உல் ஜுல்ம், இது ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மிக முக்கியமான ஊடகமான தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல இதே ராஸ்கில் தான் 2023 டிசம்பரில் இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி அங்கிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கடுமையாக தாக்கி தீ வச்சு கொளுத்தி 13 ஈரானிய போலீஸ் அதிகாரிகளை கொன்னாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த அமைப்போட பின்புலம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். 2012 ஜுந்தல்லா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த பயங்கரவாத அமைப்பு, அதை ஈரான் காலி பண்ணாங்க. அவங்களுடைய அந்த ஜுந்தல்லாவுடைய தலைவனாக இருந்த ரிகியை 2010 தூக்கில் போடுறாங்க. அவனுடைய ஆதரவாளர்களாக உருவாக்கப்பட்டது தான் இது. இது ஒரு சலாஃபி ஜிஹாதிசம் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது ஷியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இது கிளியர் கட்டாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈரான் ஒரு கணிசம், அதாவது 90%க்கும் அதிகமாக ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. ஸோ இவங்களை ஈரானுடைய சைடில் இருக்கக்கூடிய ஒரு பலூச்சி பாப்புலேஷன், அதான் சிஸ்தான் பலுச்சிஸ்தான் வரும். சிஸ்தான் பலுச்சிஸ்தான் அப்படின்றது ஈரானில் இருக்கு. ஆனால் அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் பலூச்சிகள் பார்த்தீங்கன்னா சுன்னி பிரிவு இஸ்லாமியர்கள். ஸோ அவங்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு மிலிட்டன்சி அவங்க உருவாக்குனாங்க. அதன் பிறகு சலாவுதீன் ஃபருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆள், இவன் தான் அந்த இதை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தான். பிறகு 2024 இவனை காட்டி கொடுத்து ஈரான் இவனை போட்டு தள்ளுறாங்க. ஏன்னா போன வருடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸாக ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தினாங்க.
அது இந்த குரூப்போட ஹெட் குவார்டர் மேலே தான். ஸோ இந்த குரூப்பை குறி வச்சு தான் அவங்க தாக்குனாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட பயங்கரவாத அமைப்பு ஈரான், சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், நியூசிலாந்து எல்லா நாடுகளாலும், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளாலுமே தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பா இவங்க வந்து இருப்பிருக்காங்க. அதன் பிறகுதான் 2025 அந்த பேரை மாத்திட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் ஃபைட்டர்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி PFF அப்படின்னு சொல்லி ஒரு புது பேரோட உருவாக்குறாங்க. கூடவே படா பலூச் மூமெண்ட், நசர் மூமெண்ட், முகமது ரசூல்லா குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் சில மிலிட்டன்ட் குரூப் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மெர்ஜரை வந்து இவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு டெலகிராம் சேனல்ஸில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்து போட்டு விட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து திருந்திட்டோம், நாங்கள் வந்து பயங்கரவாதிகள் கிடையாது, இனிமேல் நாங்கள் அறவழியில் போராட போகிறோம், நாங்கள் வந்து அரசியல் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து மீடியா நடத்த போகிறோம்னு சொல்லி பண்ணாங்க. பட் அவங்க மேலே தான் இப்போ ஈரானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பிரிவினர் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பயங்கரவாதிகளை கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஈரானுடைய மிலிட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தென்கிழக்கு, அதாவது பாகிஸ்தான் ஈரானுடைய பார்டரில் IRGCயோடைய ஒரு பெஸ்ட் கமாண்டரை வந்து போட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த புது அமைப்பாக இருக்கக்கூடிய PFFன்னு சொல்லி பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பு 2025 10 டிசம்பர் முதல் தாக்குதலை நடத்தினாங்க. அதில் IRGCயோடைய 4 வீரர்கள் 2 அதிகாரிகள் உட்பட கொண்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு கீ ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 2023 ஜெய்ஷ் அல் அதல்னு சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பு ஈரானுடைய ஒரு காவல் நிலையம் தாக்குதல் நடத்தி 11 ஈரானிய அதிகாரிகளை கொல்றாங்க. ஜனவரி 16 கோஹே ஷப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஈரான் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. ஜெய்ஷ் அல் அதல்னு சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்போடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் டெரர் பேசஸ்ல. ஜனவரி 18 பதிலுக்கு பாகிஸ்தான் ஒரு காலி இடத்துல BLF உடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு இங்கதான் கிடைக்குது. பலுச்சிஸ்தான் லிபரேஷனுக்கு இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சிக்கு இவங்க ஈரான் தான் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் மார்க் பார் சமாச்சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காமெடியா ஒரு பேரை வச்சு ஆளே இல்லாத இடத்துல மிசைல் தாக்குதல் நடத்திட்டு நாங்கள் பதிலுக்கு பதில் தாக்கிட்டோம், சரியா போச்சு அப்படின்னாங்க. ஜனவரி 24 2 நாடுகளும் கடுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தூதர அதிகாரிகளை பின்வாங்குறாங்க. ஏப்ரல் 2024 இதே ஜெய்ஷ் அல் அதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பு IRGCயோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க, சபஹார் மற்றும் ராஸ்ட்ல. சபஹார்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கு, நம்மளுடைய துறைமுகம் ஆப்ரேட் நம்ம பண்றோம்னு தெரியும். அந்த இடத்துக்கு மிக அருகில் இந்தியாவையும் ஈரானையும் ஒரே நேரத்தில் குறி வச்சு தாக்குறாங்க. 16 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா 18 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டாங்க. ஜூலை ஆகஸ்ட் 2025 ஈரானுக்குள்ள ஒரு நீதிமன்றத்திலையும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் தாக்குதல் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 7 பேர் பொதுமக்கள் அதில் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு டிசம்பர் 2020 ஜெய்ஷ் அல் அதல் அப்படின்றது PFFன்னு சொல்லக்கூடிய இந்த புது அம்பர்லால தங்களை ரீபிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 22 ஈரானுடைய ஒரு கடுமையான தாக்குதல்ல இந்த அமைப்போடைய 50க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸ்ட்ரக்சரலா இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் 900 கிலோமீட்டர் ஓப்பனான பார்டர் இருக்கு. ரொம்ப வேலி எதுவுமே கிடையாது. இங்கிருந்து நீங்க அங்க போலாம், அங்கிருந்து வரலாம். ட்ரக்ஸ், பெட்ரோல், டீசல் மற்றும் ஆள் கடத்தல், இது 3த்துக்குமே இது வந்து ரொம்ப முக்கியமான இடம், ஆயுத கடத்தலையும் சேர்த்து. ஈரான் வந்து எப்பயுமே சொல்றது ஜெய்ஷ் அல் அதல் இருக்கிறது பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில், இதுக்கு ஆதரவு கொடுத்து இவங்களை இயக்கிறது ISI அப்படின்னு சொல்றது. பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை எங்களால் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் வந்து அவங்களுக்குலாம் அடைக்கலம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஜெய்ஷ் அல் அதல் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத தலைவர்கள் பல பேர் ஓப்பன்ல கராச்சி மற்றும் லாகூர் மற்றும் குவேட்டால ஓப்பன் இடத்துல அட்ரஸ் பண்றதை தெளிவா நம்ம பல வீடியோஸ்ல பார்த்துருக்கிறோம். ஸோ நீ வந்து உன் நாட்டிலே தடை செய்திருக்க, இவங்க வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புனா உன் பப்ளிக் மீட்டிங்ல வந்து அவனை எப்படி பேச அலோவ் பண்ற அப்படின்ற கேள்வியுமே எழுது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஷியா மற்றும் சுன்னி இந்த பிரிவோடைய கிளியர் கட்டான பிரிவு அப்படின்றது தெரியுது. இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு. அந்த பக்கம் பாத்தீங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு ஷியா பிரிவு இருக்கக்கூடிய அந்த குரூப்புக்கு இவங்க ஈரானும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். இப்ப 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.1 பில்லியன்.
இந்த 3.65 கோடி பாகிஸ்தான் மதிப்படி இதுல அதிகமா ஈரான் இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது பெட்ரோல், டீசல் மற்றும் மின்சாரம். ஸோ இந்த இடத்துல ஈரான்ல இருந்து சப்சிடைஸ்டு டீசல் இவங்க வந்து ரிஃபைன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 35% பாகிஸ்தான்ல பயன்படுத்தப்படுறது இந்த சப்சிடைஸ்டு இதுதான். ஸோ இப்போ 2026 இந்த யுத்தத்துக்கு பிறகு IRGC-யோடைய ஃபோக்கஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்கு. இந்த சிஸ்தான் பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி பிரசன்ஸ் அவங்க கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்த பேஸ் பண்ணி இப்போ கவடார் வரைக்கும், அதாவது சபஹார் வரைக்குமான இடத்த தாக்குதல் நடத்தணும், ஈரானை இந்த இடத்துல டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே பயங்கரவாதிகளை இவங்க ஊக்குவிச்சு இவங்க வந்து சோறு போட்டு வளர்க்கக்கூடிய அதே பயங்கரவாதிகளை இப்ப ஈரானுக்கு எதிராக ஏவி விடுறாங்க அப்படின்றது தான் இதுல மிக முக்கியமான பாயிண்ட். ஆனா ஈரான் ரொம்ப ரொம்ப சப்டில்லா, ஏன்னா இப்ப இந்த நேரத்துல அவங்க வந்து பாகிஸ்தானையும் பகச்சிக்க முடியாது, ஏன்னா அமெரிக்காவுடைய கைப்பாவே இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் கிளியர் கட்டா ஈரானுடைய அஃபிஷியல் பொசிஷன் படி 4 நாடுகள் இவங்க இந்த ஜெய்ஷல் அதல் சொல்லக்கூடிய இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான், 2வது சவுதி, 3வது இஸ்ரேல், 4வது அமெரிக்கா. ஃபினான்ஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் மற்றும் வெப்பன்ஸ். நல்லா கவனிங்க, இது ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு. ஈரான் சொல்றது சவுதி, பாகிஸ்தான், இஸ்ரேல், அமெரிக்கா. இப்போ இதுல நீங்க டெக்னிக்கலா இந்த மத ரீதியா ஜியோ பாலிட்டிக்ஸை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த முட்டாள்களுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த ஜாயிண்டா நீங்க பாத்தீங்கன்னா, 1 வந்து யூத நாடு, 1 அமெரிக்கா, 2 வந்து இஸ்லாமிய நாடு. யாருக்கு எதிராக பயன்படுத்துறாங்க? இன்னொரு இஸ்லாமிய நாடு. ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஜியோ பாலிட்டிக்ஸோடது. இப்போ ஸ்மால் வார்ஸ் ஜர்னல் படி எடுத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இவங்க வந்து பயன்படுத்தப்படுறாங்கன்றதும், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் எடுத்தீங்க அப்படின்னா சைனா, ஈரான், பாகிஸ்தான், ரஷ்யா, இந்த 4 நாடுகள். நல்லா கவனிங்க யார் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. சைனா, ஈரான், பாகிஸ்தான், ரஷ்யா இவங்க நாடுகள் பேசும் பொழுது இல்லை இவங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தானும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான இதை கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான்ல பெரிய அளவுக்கு எங்க பிரசன்ஸ் அப்படின்றது இல்லை. இப்போ சைனாவை எடுத்தீங்கன்னா ஈரானையும் பாகிஸ்தானையும் ஒரு நேரத்தில் இவங்க வந்து லீவரேஜ் பண்றாங்க. ஸோ IRGC-யோடைய பார்டர் கார்டு கமாண்ட் மற்றும் அவங்களுடைய உளவுத்துறை 2 பேர் சேர்ந்து தான் இந்த இடத்துல இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த PFF-உடைய ஜெய்ஷல் அதலோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட்டர் பலுச்சிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானும் இங்க பக்கம் இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மக்களும் ஒன்று சேர்ந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு தான். இதெல்லாம் ஃப்ரண்ட்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்குறதுக்கு பேசிக்கலா இவங்க எல்லாருமே அடியாளுங்க. இதுல தலைமை அடியாள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், குறிப்பா அவங்களுடைய ராணுவம் மற்றும் ISI. ஈரானை முதுகுல குத்துறதுக்கு, பச்சை துரோகத்தை செய்யறதுக்கு சகோதர இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்குள்ளேயே பயங்கரவாதிகளை அனுப்பிச்சு இந்த இடத்துல அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலிப்படை தான் பாகிஸ்தானை தவிர இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இப்போ இது எல்லாமே டாக்டிக்கல் வின்னு. இந்த மாதிரி ஒரு பேட்டிலையும் இவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கா இதுக்கான ரெப்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மாத காலம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு நம்ம கண்கூடாவே பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.